ஆடி மாதம் அப்படின்னாலேயே நம்மளுக்கு நிறையா பண்டிகைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சில நைவேத்திய வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. பச்சரிசியை இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். நல்லா அந்த தண்ணியை விட்டே நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும்போது ஏலக்காவும் போட்டு அரைச்சிடலாம். ஒரு கடாயில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுட்டோ அதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டோ ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலர ஆரம்பிச்சுடலாம். கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் போதே ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் அதோடு ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் கொழுக்கட்டையாக பால் கொழுக்கட்டையாக பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிண்டே வரும். இந்த மாதிரி உருட்டிண்டு இந்த மாதிரி பதத்தில் வந்துடும். இதை கெட்டியான அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டோம். அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுட்டோம். நம்ம நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டுட்டோம். அதில் நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கீழே இருக்கும், அதாவது தண்ணிக்கு கீழே இருக்கும். பட் நல்லா கொதிக்க ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்க அது நல்லா மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இது நல்லா வெந்துடுத்துங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம், தனியாக எடுத்து வச்சுடலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் பால், நான் எடுத்த அளவுக்கு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிட்டோம். அது நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு கொதிக்க நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்த அப்புறம் அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வெல்லமும் போட்டு, அதாவது ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் கொதித்தப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கொழுக்கட்டை உருண்டையும் இதோட ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சுட்டும். பார்த்தாக்க நல்லா ஸ்வீட் அந்த கொழுக்கட்டையிலையும் இறங்கியிருக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பால் கொழுக்கட்டை நைவேத்தியம் ரெடி ஆகிடுது. இப்போ பார்க்க போகிறது கொண்டக்கடலை சுண்டல். கொண்டக்கடலை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுடலாம். இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. இதை ஒரு குக்கர் பாத்திரத்தில் போட்டுட்டோம். அது நல்லா நினைகிற வரைக்கும் தண்ணியும் விட்டுட்டு 2 விசில் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் சுண்டல் தான். நல்லா வெந்தப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வத்தமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா தாளித்து கொட்டிட்டோம். நம்ம வேக வச்ச இந்த கொண்டக்கடலை சுண்டலையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், நல்லா திருவின தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உப்பும் அதில் நல்லா ஏறி பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான சுண்டல் நைவேத்தியம் ரெடி ஆகிடுது. இப்போ பார்க்க போகிறது உளுந்து வடை. உளுந்து ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற போட்டுடலாம். ஊற போட்டுட்டோம். அந்த எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணின அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 1லேருந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் 3/4 கப் உளுந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயமும் போட்டுட்டோம். நல்லா ஸ்மூத்தாக தண்ணி விடணுங்கிறது இல்லை, லேசாக தேவைனாக்கா தெளிச்சுண்டு அரைச்சுடலாம். அரைச்சப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபோர்க்கால் பீட் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ நம்ம ஒரு தண்ணியை துவச்சிண்டு இந்த மாதிரி நம்ம வடை செஞ்சோன்னா பர்ஃபெக்டாக வரும்.
பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான நைவேத்தியம் உளுந்து வடை ரெடி ஆகிடுது. நம்ம அந்த மாவை அட்லீஸ்ட் ஒரு 1 minute வரைக்கும் பீட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாகவும் வரும், கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி, 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. ரெண்டுமே இந்த மாதிரி பேனில் 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் லேசாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா களைஞ்சப்புறம் 1 டம்ளர் பாலோட 2 டம்ளர் தண்ணியை விட்டு, அதாவது 1 கப் அரிசியும் பருப்புக்கும் 3 டம்ளர் அளவுக்கு பாலும் தண்ணியும் விட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் நம்ம வச்சு விடலாம். ரெடியான அப்புறம் இதை நல்லா மசிச்சு விடலாம். நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா மசித்து நம்ம எடுத்து தனியாக வச்சு விடலாம். ஒரு குக்கர் பேனில் 1 கப் அரிசி பருப்புக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். தண்ணியும் விட்டு இந்த மாதிரி ஒரு பிசுக்கு பதம் வரும்போது நம்ம மசித்து வச்ச இந்த சாதம் பருப்பை இதோடு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா திக்காகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கலரிண்டே இருக்கணும். இப்போ ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுட்டோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் அதோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம். முந்திரி பருப்பு, திராட்சை எது வேணாலும் நல்லா நெய்யில் வறுத்துட்டும் இதோட நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸலண்ட்டான ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் மெத்தடில் அப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் போட்ட அப்பம். ஒரு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுட்டோம். ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காவும் போட்டு அதுலேயே நம்ம வெல்லமும் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டோம். நம்ம அரைச்சுண்டுடலாம். ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் இட்லி மாவோட இந்த மாதிரி திக்கான பதத்தில் அரைச்சுண்டுடலாம். இது இன்னும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம். அதில் தேங்காய் பீசஸாகவும் போடலாம், இல்லை திருவியும் போடலாம். போட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இதை எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு குழிப்பணியார தட்டு இருந்ததுன்னா அதுலேயும் போட்டாக்கா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். இது நான் நார்மல் கடாயில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்பமும் நைவேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுது. இது அவலும் தேங்காவும் போட்ட ஒரு ஸ்வீட் வெரைட்டி. அவல் ஒரு கப்பில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிகப்பு அவலும் எடுத்துக்கலாம். அதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய், ஏலக்காய் போட்டுட்டோம். நம்ம நல்லா அதை பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுடலாம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டோம். நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை அதோட ஆட் பண்ணிட்டோம். ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விடலாம். நல்லா வறுப்பட்டப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் வெந்நீர், அதாவது ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஒரு வார்ம் வாட்டராக அதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம கலரிண்டே வந்தோன்னா நல்லா திக்காயிடும். ஸோ இந்த டைமில் நம்ம இதோட வெல்லம் ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டோம். அதுவும் இந்த மாதிரி நல்லா கலரிடலாம். கலரின அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பு தேவை இருந்ததுனாக்கா நெய்யும் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் நைவேத்தியங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.